என்ன மன்னிச்சிரு லக்ஷ்மி. ஆமா லக்ஷ்மி, பாவம் அண்ணி உண்மையிலேயே திருந்திட்டாங்க. நான் தான் அவங்கள புரிஞ்சுக்கல. நான் என் தப்ப உணர்ந்து அண்ணி கிட்ட போய் பேசிட்டேன். பேசி அமரை என் கூட கூட்டிட்டு வந்துட்டேன். யோசிச்சு பார்த்தேன் லக்ஷ்மி, நீ சொல்றதுதான் சரி. அமரை விட்டுட்டு நம்மளால இருக்க முடியாதுதான். அர்ஜுன் என்னோட உரிமைனா, அமர் என்னோட உணர்வு. 3 வருஷமா இவ்வளவுதானே நம்ம புள்ளைய வளர்த்தோம். என் தோல்ல போட்டு வளர்த்தேன்னு. அர்ஜுன் எனக்கு பிடிக்கும். ஆனா என் அமர் இல்லாம என்னால இருக்கவே முடியாது லக்ஷ்மி. ஏன் நிலைமைதான் தேன் அன்னிக்கும் இருந்திருக்கும். என்னை விட ஒரு படி மேலவே இருந்திருக்கும். ஏன்னா அவங்க ஒரு தாயா இருந்து அர்ஜுனை வளர்த்தவங்க. ஆனா அமருக்கு வெறும் பாசத்தை மட்டும் காட்டுற அப்பா தானே. தாய்க்கும் தந்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி வளர்க்கறதுக்கும் பாத்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. குழந்தை அழுதா அழுது, சிரிச்சா சிரிச்சு, பசிச்சா தான் பசிய மறந்து குழந்தைக்கு ஊட்டி விடுறதும், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா இவங்க உடம்ப வருத்தி, குழந்தை தூங்கலன்னா இவங்க முழிச்சிருந்து, இப்படி தாய்க்கு நிறைய கடமைகள் இருக்கு. அதனாலதான் குழந்தை வளர்ற வரைக்கும் குழந்தைக்கு தாயோட நெருக்கம் ரொம்பவே தேவைப்படுது. வளர்ந்த பிறகு தந்தை கிட்ட வந்துட்டாலும் தாய் மேல இருக்கிற பாசம் போறது இல்லையே. ஆனா தந்தை அப்படி இல்லை. அவன் ஃப்ரீயா இருந்தா குழந்தைக்காக செலவு செய்வான். அப்படி தந்தையான எனக்கு தந்தைன்னா நேத்துல இருந்து தான் நான் தந்தை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சித்தப்பான்னு நினைச்சிட்டு இருந்த எனக்கு அர்ஜுன் என் புள்ளேன்னு தெரிஞ்சதோ அடுத்த நிமிஷமே அவ எனக்கு வேணும்னு சொன்னது பாசம் எல்லாம் போய் சொல்ல முடியாது. எனக்கு அண்ணி மேல இருந்த கோவம்னு தான் சொல்லணும். அதனாலதான் நான் அர்ஜுன் வேணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருந்திருக்கேன். ஆனா நீ கேட்ட பாரு, அமர் இல்லாம உங்களால ஒரு நிமிஷமாவது இருக்க முடியுமான்னு. அப்பதான் எனக்கு அமர் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு தெரிஞ்சது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.